வஹாபியத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி அப்படின்னு சொன்னதே சும்மா பேருக்கு தான், உண்மையில அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். கை வீங்கிருச்சுன்னு சொன்னா கையை நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டோம், எப்படிதான் அதை குறைக்கிறதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவோம். அந்த மாதிரி ஒரு வீக்கம் ஏற்பட்டுச்சு, அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற முயற்சியிலே இறங்கி நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுதான் உண்மை. வீழ்ச்சி அப்படின்னு தெரியறதா இருந்தா இப்ப நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் வீழ்ச்சி பத்தி தெரியணுமா? கடந்த 8/11/2005 காயல் பட்டணத்தில் நடந்த கூட்டம் அவங்களும் நடத்தினாங்கல்ல, அதுல அவங்க பேசின கேசட்டை நீங்க போட்டு பாருங்க, வீழ்ச்சி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சொல்ல தேவையில்லை, அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. அவ்வளவு தெளிவா அதுல சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன சொன்னா பெரிய தலைமைங்கிறாங்க. தனிமையில தொண்டர்களை கூப்பிட்டு நம்முடைய நிலைமை இப்படி இப்படி போச்சு என்று சொல்ல வேண்டிய விஷயத்த மக்களுக்கு மத்தியில போட்டு உடைக்கிறான்னு சொன்னா அந்த தலைமை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தலைமைக்கு உண்டான ஒரு அர்த்தமே இல்லாம போச்சு. இது அவங்களே பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம். பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு சுய பரிசோதனை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எப்ப அவங்க சுய பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார்களோ அது ஒண்ணு போதும், அவர்கள் வீழ்ச்சியின் விளிம்பிற்கு வந்து விட்டார்கள். அதுல இங்க பாக்கலாம், அவங்களே திட்டுகிறாங்க. எப்படி இப்ப எல்லாத்துக்கும் ஞானம் இல்லாம போச்சு நம்ம ஆட்களுக்கு. அதே போல புத்தகங்கள்லாம் இப்ப படிக்கிறது இல்ல, நீங்கெல்லாம் டிவி பாக்குறது இல்ல. முன்னாலேயெல்லாம் நீங்க மார்க்கத்தை தெரியணுமா குர்ஆன் ஹதீஸ படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு நீங்க மார்க்கத்தை புரியணுமா டிவியை பாருங்க அப்படி சொல்றது அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால டிவி எல்லாம் பார்க்க சொல்றாங்க. அதே போல இப்ப கொள்கையெல்லாம் உறுதி இல்லாம போச்சு. அப்போலாம் முன்னால எப்படி இருந்தீங்க? அப்ப அவர்களே வாக்கு மூலம் தருகிறார்கள், நாங்கள் வீழ்ச்சிக்கு கிணற்றிலே விழுந்து விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து அதனுடைய வெளிப்பாடுதான். ஏன்னா ரொம்ப ஆத்திரம் வரும்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீக்கத்தை உண்டாக்குனாங்க, இப்ப அந்த வீக்கம் போச்சுல. அதனால அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக இமாம்களை திட்டுவது, இறைநேசர்களை திட்டுவது, சஹாபா பெருமக்களை திட்டுவது எல்லாம் காரணம் என்ன? ஆத்திரத்தின் வெளிப்பாடு. இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜுக்கு காலத்துக்கு தான் நம்ம சகோதரர்லாம் போயிருக்கிறாங்க, பொருத்தமான நேரம் இந்த நிகழ்வை நாம் நினைத்து பார்க்க. அரஃபாவுல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த போது ஒரு துஆ செய்யறாங்க, இறைவனே இந்த அரஃபா மைதானத்துக்கு எந்த அடியார் வந்தாலும் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு. அல்லாஹ் சொன்னா நான் மன்னிச்சிட்டேன், ஆனா யாருக்காவது அநீதம் இழைத்திருந்தா மன்னிக்க மாட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனே இப்படி செய்யலாமே, யாரு அநீதம் இழைத்தாரோ அவர் இங்க வந்திருக்கிறார்ல, அவருக்கு மன்னிச்சிரு. யாருக்கு இவர் அநீதம் இழைத்தாரோ அவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு. இப்ப ரெண்டு பேருக்கு சரியா போச்சுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லல. அந்த இடத்துல அரஃபாவுல முஸ்தலிஃபா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே இதே வேண்டுகோளை வச்சாங்க, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்ன அழுது புலம்ப வேண்டிய நேரத்துல இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அருமை தோழர்களே, இப்ப நான் ஷைத்தானை பார்த்தேன். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்ல, இந்த இடத்திற்கு யார் வந்தாலும் அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று. அந்த செய்தியை தாங்க முடியாமல் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு ஓடுகிறான். அவன் ஓடுகிற காட்சியை கண்டு எல்லாம் சும்மா இருக்க முடியலையே, நான் சிரித்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஷைத்தான் அந்த அளவுக்கு ஆனா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை பாவம் செய்ய வச்சான். அவனுக்கு உழைப்பணம் வீணா போச்சங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆளை கெடுக்கிறதா இருந்தா எவ்வளவு பிராய்ச்சித்தை எடுத்திருப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான், அவன் சிரமப்பட்டு இருப்பான். எல்லாம் ஒரு நொடி பொழுதுல தூளாய் போச்சே, அதை தாங்க முடியல. இன்னைக்கு அதுதான் 25 வருடங்கள் எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு உழைப்புகள், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்தார்கள். அவர்களுடைய நேரம், காலம், உழைப்பு எல்லாம் வீணாகி போய்விட்டது. 25 வருடங்களில் வஹாபிசம் இந்த தமிழக மண்ணில் செத்து மடிந்தது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து போச்ச. எப்படி சும்மா இருக்க முடியும்? அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் எல்லோரையும் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய நிலையை நினைத்து நம்ம பரிதாபப்பட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? அந்த நிலையில இருந்தா அப்படித்தான் அவர் ஆத்திரம் வராது. எவ்வளவு ரூபா, எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு எல்லாம் வீணா போச்சங்க. அன்று ஷைத்தானுக்கு ஏற்பட்ட நிலை இன்றைக்கு இவர்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் இப்ப நாமும் சிரிக்கிறோம் இவருடைய நிலையை பார்த்து. இவங்க இந்த இடத்துல இந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டாங்க, நாங்க எல்லாம் பயன் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய்யை இங்கே அவிழ்த்து விட்டு சென்றிருக்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு நோட்டீஸ் அவங்க தரப்புல போட்டாங்க, பரிசு இங்கே பதில் எங்கே, 10 விஷயம், 10 லட்சம் ரூபாய் பரிசு
அப்படி அறிவிச்சாங்க. உடனே நம்ம அதுக்கு அவ்வளவும் பதில் கொடுத்தோம். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுத்தோம். நம்பர் எல்லாம் கொடுத்தோம், ஆயத்துவையெல்லாம் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்து சொன்னோம் பரிசு பதில் இங்கே, பரிசு எங்கே அப்படின்னு கேட்டோம். சும்மா அவங்க எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படியே ரொம்ப நாளைக்கு போக கூடாது. இனிமே நம்ம கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். அப்படிங்கறதுனால பதில கொடுத்ததுக்கு பிறகு 10 கேள்வியை நம்ம வச்சோம். அவங்களுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட 10 கேள்வி. இதுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டா 10 லட்சத்து 10 ரூபாய், 10 ரூபாய் அதிகமா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, நீங்க 10ஐயும் கொடுத்தாதான் 10 லட்சங்கிறது இல்ல. ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தா 1 லட்சம் நீங்க வாங்கிட்டு போலாம். யாருக்கு இந்த காலத்துல பணம் தேவையில்லாம இருக்கு? எல்லாத்துக்கும் தேவை இருக்குதுல்ல. பதில் சொல்லி பரிசு வாங்கிட்டு போக வேண்டியதானே. அதுல ஒரு கேள்விதான், சஹாபா பெருமக்களை பின்பற்ற கூடாது என்கிறீர்களே, ஆதாரம் காட்டுங்க, 1 லட்சம் ரூபாய் பரிசு சொல்லி இருக்கோம். இதுவரைக்கும் தந்தாங்களா? ஆதாரம் காட்ட முடியுமா? குர்ஆனிலோ ஹதீஸிலோ சஹாபா பெருமக்களை பின்பற்ற கூடாது ஒரு ஆதாரத்தை தரட்டு, அதுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் பரிசு. நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம் நோட்டீஸ்ல. அதுக்கு நாங்க எல்லாம் பதில் கொடுத்துட்டோம். கால் பண்ணது மக்களுக்கு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. பதில் கொடுத்த எல்லாத்துக்கும் போய் கொடுத்தாங்க. நம்ம என்ன பதில் சொன்னோமோ அதை ஏற்கனவே அவருடைய பாணி ஒன்று இருக்குது. நம்ம ஏதோ ஹதீஸ் சொன்னீங்களே, அது பலவீனமானது. அந்த அறிவிப்பாளர் வரிசையில் இவர் வர்றாரு, அவர் சரியில்லை, இவரு சரியில்லை, இப்படிதான் அதே புலம்பல் தான் இதுல. ஆனா அந்த விசிடி நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன புரியாது. இதை பொதுக்கூடிய நண்பர் எனக்கு சொன்னார். ஏன்னா அங்கே இந்த நோட்டீஸ் வேலை செஞ்சிச்சு, அங்க அனுப்பி வச்சாங்க. அங்க பாரு நம்ம சொன்னாரு, அவங்க தந்தாங்க, என்கிட்ட பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. அதான் அது என்ன ஒண்ணு புரியாது. சரி, இவங்க பதில் சொல்ல வந்தவங்க என்ன செய்யணும்? இந்த நோட்டீஸ் நம்மகிட்ட இருக்குது. பதில் சொல்ல வந்தாங்கல்ல, ஃபுல்லா நோட்டீஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். 3/4 எண்ணி பாட்டுனீங்க. நாம் கொடுத்த பதிலுக்கு பதில் சொன்னவர்கள் நாம் கேட்ட கேள்விகளை தொடாமலேயே அவருடைய விசிடி முடித்துக் கொண்டு விட்டார்கள். ஒரு கேள்வி கூட பதில் சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டது? நாங்க பதில் கொடுத்துட்டோம், நீங்க எல்லாம் அதை தேடாம இருந்துட்டீங்க, அதான் உங்களுக்கு கிடைக்கல என்று பொய் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையாக அவர்கள் பதில் சொல்லவில்லை. அந்த 10 கேள்வியும் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. வேண்டுமான அந்த விசியை போட்டு பாருங்க. அவங்க பதில் சொல்லாமலே முடித்துக் கொண்டு விட்டார்கள். காரணம், பதில் சொல்ல முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு முடியாது. இருந்தா தான் கொடுக்க முடியும். இதுதான் உண்மை. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? நாங்க பதில் கொடுத்துடணும், அதுவே தப்பு. வேண்டுமானால் இன்னைக்கும் சரிதான், இந்த 10 கேள்விக்கு அவங்க பதில் தரட்டும், பரிசு வாங்கிட்டு போயிடும். பேங்க்ல இருக்கிறது ரூபாய். அப்ப அந்த நோட்டீஸ் ஏன் இவ்வளவு வேலை செஞ்சு? இந்த நோட்டீஸ்ல வெளிப்பாடு என்ன தெரியுமா ஆனிச்சு? எல்லா ஊர்லயும், கயல் மாநகரம் மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை, காரைக்கால், நாகூர், ராஜகிரி, இப்படி சென்னை மாநகரம் முழுவதும். அதனாலதான் அவங்களுக்கு டார்ச்சர் ஏற்பட்டுச்சு. அவங்க தரப்பு ஆட்களை என்னங்க விவாதம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, ஏன்னா விவாதத்திற்கும் நாங்கள் தயார் அப்படின்னு கொடுத்தோம். இதுக்கு முன்னாலே விவாதம் நாங்க அதுதான் யாரும் போகலன்றோன்னு நாங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டோம். நாங்க ஏன் சில பேர் போகல? இவங்கள்ட்ட என்ன போய் பேசுறது? பேசினாலே போய் நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, இவர்களுடன் விவாதிப்பதா என்று ஒதுங்கினார்கள். அதை இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, தங்களை தரப்பு இளைஞர்கள் பாத்தீங்களா, நம்ம பக்கம் தான் சத்தியம் இருக்குது, இல்லைன்னு சொன்னா அவங்க வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அந்த ஏமாற்றுதலை உடைப்பதற்காகத்தான் நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் தயாரா இருக்கிறோம், வாருங்கள் என்றோம். உண்மையிலே தைரியம் தான் வர வேண்டியதானே விவாதத்துக்கு? இதெல்லாம் கூப்பிட்டுக்கிறோம்ல, செய்தியை குறிப்பிட வேண்டியதானே? வரவில்லை. ஆனா என்ன நடந்தது பின்னால் நான் சொல்றேன். இது சம்பந்தமான நான் பிறகு சொல்றேன். இது போன்று இவர்கள் உண்மையிலேயே விவாதம் செய்ய தயாராக இருக்கவில்லை. நாங்கள் புறப்பட்டு கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறோம், அறிவிப்புகள் விடுக்கிறோம். வேண்டுமானால் விவாதத்துக்கு எப்போது வேண்டுமானால் வரட்டும், நாங்கள் தயார். இவர்கள் இந்த விவாத பிரச்சனையிலே தோல்வி கண்டு வருகிறார்கள். அவருடைய வீழ்ச்சி இதிலும் தொடங்கிவிட்டது. இப்ப திருப்பூர் விவாதத்தை பத்தி இங்க சொல்லப்பட்டது. அது ஒப்பந்தம் போட்டோம், வரலேண்டு. நடந்தது என்ன? அங்க ஒரு மாநாடு நடந்துச்சு, கேள்வி பதில் நிகழ்ச்சி. எல்லா கேள்விகளும் குர்ஆன் ஹதீஸ் முன் வரிசையில் அவங்க தரப்பு தௌஹீது சகோதரர்கள் எல்லாம் தொப்பி இல்லாம எல்லாம் டேபிள் கார்டு வச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன நினைச்சது? அப்படி இப்படி மாங்க அப்படின்னு எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அவர்களே திகைப்பில் ஆண்டு போனார்கள். அப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இவ்வளவு விஷயம் இவங்க தரப்புல இருந்து வருது, அப்போ ஒரு நம்ம விவாதம் நடத்தினால் ஒரு உண்மை புலப்படும் என்று நல்லெண்ணம் அந்த சகோதரர்களுக்கு வருகிறது. அதனாலதான் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவர் பேசுறாங்க. அப்ப நான் கேட்டேன், யார் உங்க தரப்பில் விவாதம் வர்றது? அவரே வருவார் அப்படின்னாங்க. அவர் வரவில்லை என்றால் அப்படி நான் கேட்டேன். இல்ல அவர் வருவார், ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏன்னா இவருக்கு விடுக்கிற சவால் மட்டும்தான் பிள்ளைகளுக்கு தெரியும். எத்தனை கட்டங்கள்ல வர்றேன்னு சொல்லி மாறி போனாங்க நமக்கு தான் தெரியும். நம்ம அவர் வரவில்லைன்னா என்ன செய்வீங்க? ஏன் இப்படி கேள்வி நம்ம ஏன் தெரியுமா வச்சோம்? அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சென்னை மாநகரத்தில் நம்ம தர ஜமாலியால ஓதன ஆலிம் பெருமக்கள் எல்லாம் அங்கங்க குத்பா பிரசங்களில் சவால் விட்டார்கள், நாங்கள் விவாதத்துக்கு தயார்.
அவங்களுக்கு அணுகும் போது நம்முடைய பேரை சொல்லி இருக்கிறாங்க. உடனே அந்த பெரம்பூரை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் நம்மகிட்ட வந்துட்டாங்க. இப்ப நீங்க இப்படி சொன்னீங்களாமே உண்மையா? நான் வந்து பிள்ளைய சொன்னது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் வந்தால் விவாதம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன், இது வேண்டுமானால் உண்மைதான். அப்படியா? ஆமா. போய் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் எழுதுகிறார், நீங்கள் விவாதம் செய்ய தயாரா இருப்பதாக பெரம்பூர் நகரை சேர்ந்த சகோதரர்கள் சொன்னார்கள், நாம் விவாதிக்க தேவையான எப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், என்ன தலைப்பு? கடிதம் வருது அங்கிருந்து, இங்க வந்து பேசுறாங்கல்ல, அங்கிருந்துதான். என்ன நினைச்சுக்கிட்டது, இப்படி பல இடங்கள்ல எழுதி அனுப்பி மத்தவங்க வாங்கி சும்மா வச்சுட்டாங்க, நம்ம அப்படி எப்போ நினைச்சுக்கிட்டாங்க. உடனே பதில் எழுதணும், என்னென்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னு எழுதணும். உடனே அவர் எப்போ வைத்துக்கலாம், இப்போ வைத்துக்கலாம், விதிமுறைகள் எல்லாம் எழுதணும்னு ஒரு 2-3 கடிதம் தாங்க. உடனே மாற்றம் என்ன, நான் வர மாட்டேன், என் சார்பில் ஒருவர் வருவார், அப்படியே பல்ட் அடிச்சுட்டாங்க. நமக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு எனக்கு நீங்க தானே வருவீங்கன்னு சொன்னீங்க, இப்பொழுது என்ன மாற்றம்? யார் பேசினாலும் உண்மை தானே சொல்லிட்டீங்கல்ல, நீங்களே வாங்கலாம், அப்படியே அனுப்புறீங்க அப்படின்னு எல்லாம் நம்முடைய கடிதத்தில் இருக்கிறது. 7வது கடிதம் அவர்களிடம் இருக்கிறது, நாம் கொடுத்த கடிதம் அவரிடம் இருக்கிறது. இன்றை வரைக்கும் பதில் வரவில்லை. நம்ம சொல்லியிருக்கோம், வந்தா நீங்கள் வர வேண்டும், வேறு யார் வந்தால் வாதம் கிடையாது. ஏன் பிரச்சனை? இப்ப நம்ம 2 பேருக்கு மத்தியில் திடீரென்று ஏன் மாற வேண்டும்? அவங்க நம்ம கூட வாதம் செய்யறதா இருந்தா அங்க பாருங்க இங்க பாருங்க பிடிக்கவே தேவையில்லை. நம்ம கொடுத்த கடிதம் அதுக்கு பதில் எழுதிட்டா போதும். நீங்க கொடுத்த கடிதத்துக்கு நான் பதில் எழுதுறேன், நீங்க வாங்க வாங்க சொன்னா போதும், எழுதினா போதும், நம்ம உடனே அனுப்ப தயார், நாமே செல்ல தயார். என்ன எப்பொழுதும் நாம் தயாரா இருக்கிறோம். ஆனா வெளியே என்ன சொல்றது, அங்க வந்தாக்க அங்க கேளுங்க, இங்க வந்து ஏங்க கேட்க சொல்றீங்க, என்னமோ நம்ம எங்க பேசிவிட எங்க போறோம் மாதிரி. அவர்கள் இருக்கிற சென்னை மாநகரத்தில் நம்ம இருக்கிறோம், என்னமோ அங்க போனா அங்க கேளுங்க, ஏன் கேட்கணும், அங்கேயும் கேட்கணும், நான் சென்னையில தானே இருக்கிறேன், வந்து பேச வேண்டியதானே, நான் கொடுத்த கடிதம் தான் இருக்குதுல, ஒரு லெட்டர் போட்டா போதுமே. ஆகவே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், விவாதம் செய்வதில்லை என்பது அந்த விஷயத்துல. ஆனா அந்த பாவம் அந்த இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரியுதில்லை. இப்ப நம்ம தான் வரல என்று அவங்களுக்கு அறியாமையா போதிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் உண்மை. சரி, இப்ப இந்த வருஷத்தினாலதான் இப்ப திடீர்னு பட்ஜெட் எடுத்துட்டார்ல, அதனாலதான் நம்ம அங்க திருப்பூர்ல கேட்டோம், அவர் தான் வருவார்னு அந்த பிள்ளைகளும் சொன்னாங்க. பாவம், அப்ப அவர் வரவில்லை, ஆனால் என்ன அப்படின்னோம், அவர் வராவிட்டால் நாங்கள் தௌஹீத் ஜமாத்தை விட்டு விட்டு சுன்னி ஜமாத்திலே சேர்ந்து விடுகிறோம் என்றார். அப்படியா? அதை எழுதி தாருங்கள் என்னோம். இன்னைக்கு பேச நாளைக்கு மாறி விட்டா எழுதியும் தந்து விட்டார்கள், வேற வழி இல்லையில. அப்போ ஒரே ஒரு சலுகை கேட்டார்கள், ஒப்பந்தத்துக்கு மட்டும் அவர் வராம வேற ஆள் வந்தா பரவாயில்லையாண்டாங்க. நாம பெருந்தன்மையோடு, ஏன்டா அப்படி விட்டோம்னு இப்பதான் தெரியுது நமக்கு, பெருந்தன்மை அப்படியா பரவாயில்லை, ஒப்பந்தம் யார் வேணா அவர் பட்டோம், ஆனா அவருடைய கடிதத்தை கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் அவர் தரப்புல வந்திருக்கிறதா இருக்கும். நாளைக்கு வாங்க பேசும்பொழுது நானா வந்து செஞ்சேன், அவங்கள செஞ்சாங்க நல்விட்டா என்ன செய்யறது, என் தரப்புல ஒரு கடிதம் கொண்டு வரணும், அது சரி என்றார்கள். நாளைக்கு நாளாங்க போய் இறங்கிட்டாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. வந்து உட்கார்ந்த உடனே என்ன பேசணும், நாங்களும் சென்னையில இருந்து தான் போனோம், இதுக்கிட்டு போனோம், காசல் வச்சு நேரமான செலவிச்சுட்டு போனோம். வந்தோம், ஒப்பந்தம் ஆரம்பிக்க வேண்டியதானே. அவங்க தரப்புல இருந்து வந்த ஒரு ஆள் சொல்றாரு, ஒப்பந்தத்திற்கு முன்னால் ஒன்றை நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற. என்னங்க கூடனது, அதுக்கு தானே வேற என்ன பேசுறது, பேசினால்தான் ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க. நம்ம நினைச்சிருந்தா அப்ப எந்திரிச்சிருக்கலாம், எந்திரிச்சோம். அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா, இவர்கள் இப்படித்தான் எப்பொழுதும் வாதம் என்பார்கள், ஒப்பந்தம் என்பார்கள், வந்துவிட்டால் ஓடி விடுவார்கள், அப்படியே பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதனாலேயே சொல்றது சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு என்ன தெரியுமா சொன்னாங்க, இவர் தான் வர வேண்டும் என்று எப்படி எழுதி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டார். அவர் தானங்க சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நான் கூப்பிடுகிறேன், யாரும் வருவதில்லை யாரும் வருவதில்லை சொல்றாரு, அதனாலதான் அவரை கூப்பிட்டோம். அவர் முன்னாலதான் அப்படி சொன்னார், இப்பெல்லாம் எங்க சொல்றாரு, அவர் சொன்னது இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா சொல்லுங்க, இருக்கிறது, அதனாலதான் அவர் கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி இது ஒரு குழப்பமாச்சா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. சரி, நீங்க அவங்க தரப்புல வந்திருக்கீங்களா? ஆமா. அவர் கடிதம் கொண்டு வரணுமே, கடிதத்தை தாங்க, இப்படி காமிச்சிட்டு அப்படி வச்சுக்கிட்டாங்க. நீங்க கடிதத்தை தாங்கங்க, நீங்கள் கடிதத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொன்னீர்கள், தர வேண்டும் என்றா சொன்னீர்கள். இது எல்லாம் வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சொல்றாங்கல்ல, திருப்பூர் ஒப்பந்தம் விவாதம் எங்களிடம் இருக்கிறது, விசிடி பாருங்க அப்படிங்கிறாங்கல்ல, வாங்கி பாருங்க. அவங்க செஞ்ச அவ்வளவு குழப்பம் வேலை இருக்கு. நீங்க காண்பிப்பதற்கு எதற்கு, அவர்கள் தரப்பில் நீங்க வந்திருக்கீங்கிறதுக்கு அத்தாட்சியே இதுதானே, அதனாலதானே கேட்டோம். அப்படின்னா இது வேணும்னு இன்னொரு கடிதத்தை எழுதித்தாங்க, நாங்க தர்றோம் அப்படின்னாங்க. வேற வழி இல்லையே, அந்த கடிதம் நமக்கு வேணுமே, இல்லாட்டி நான் வரல எனக்கு கட்டுப்படுத்தாண்டு விவாதம் ஒப்பந்தம் சொல்லிட்டா என்ன செய்யறது, அதுக்கான எழுதி கொடுத்துட்டு அதை வாங்கணும். ஏன்னா எப்படியாவது நம்மளை எந்திரிச்சு அனுப்பி விட்டுறணும், கோபத்தை உண்டாக்கி டென்ஷன் உண்டாக்கி நினைச்சாங்க. அதிலே அவர்கள் தோல்வி கண்டார்கள். பொறுமையோடு காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்ச விவாத ஒப்பந்தம் இரவு 11 மணிக்கு முடிக்குது. அப்படின்னா எவ்வளவு இடைஞ்சல்களும் சிரமங்களும் அவர்களா நாங்கள் கொடுக்கப்பட்டு நீங்க யோசிச்சுக்கிறீங்க. பொறுமையோடு இருந்தோம். ஏன் எப்படியாவது விவாதத்தை நடத்திடணும். பல இடங்கள் இப்படிதான் குழப்பம் பண்ணிட்டு, அதுக்கு விடக்கூடாது. அதையும் நடந்துருச்சுல. இப்ப யோசிக்கிறாங்க, ஏன்னா இந்த கிரிமினல்
கிரிமினல் மைண்ட் அப்படின்னு பேசிக்கிட்டோம்ல, அது அவங்களுக்கு தான். என்னடா இது, நம்ம என்னமோ நினைச்சோம், நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமே நடத்த விடாம இருக்கிறது என்ன வழி? சிம்பிளா செஞ்சு விட்டாங்கல்ல, நம்ம கனவுல நினைச்சு பார்க்கல. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒப்பந்தத்தை அப்படியே மீறினாங்க. ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்கள் அவங்க தரப்புல 3 பேரு, நம்ம தரப்புல 3 பேரு, ஆளுகளுடைய பெயர்கள் எல்லாம் எழுதிட்டோம். அந்த ஒப்பந்தப்படுவெல்லாம் நம்மகிட்ட இருக்குது, எழுத்து வடிவிலும் இருக்கிறது, கேசட்லயும் இருக்குது. அவங்க தரும் 3 பேர் யாரு, நம்ம தரும் 3 பேர் யாரு? இந்த 6 பேர் தான் அரங்கம் முடிக்கணும், விளம்பரத்துக்குள்ள வேலைகள் செய்யணும், அரங்கத்துக்குள்ள பணிகளை எல்லாம் இவர்களுடைய பொறுப்பு அப்படி என்று 6 பேரை நியமிச்சாங்க. என்ன செய்யணும்? இந்த 6 பேர் தானே போனேன், நம்ம 3 பேரை கூப்பிடவே இல்லை. அவ்வளவு தரப்புல போய் அவ்வளவு இஷ்டத்துக்கு ஒரு அரங்கத்தை பிடிச்சுக்கிட்டு, நம்ம ஏன் 2 தரப்பு வேணும்? அப்பதான் ஆளுமை இருக்கும். ஒரு தரப்பு மட்டும் ஒரு அரங்கத்தை பிடிச்சான்னு வைங்கள, அவங்களோட ஆளுமை தான் இருக்கும். நம்ம உள்ளுக்கு போவோம், நீங்க அங்க உட்காருங்க, நம்ம உட்காரணும், அங்க எந்திரிங்க, ஏன்னா அவங்களுடைய பில்டிங் அவங்களுடைய ஹாலாச்ச. அதனாலதான் சொன்னோம், இருவருக்கும் அங்கே சமபங்கு வேண்டும், அப்பதான் நம்முடைய ஆதிக்கம் அங்க இருக்கும். அதனாலதான் இப்படி சொன்னோம். ஆனா என்ன செஞ்சாங்க? அவங்களே போய் ஒரு அரங்கத்தை பிடிச்சிட்டு ஒரு விளம்பரத்தையும் போட்டாங்க. விளம்பரத்தில் என்ன தெரியுமா கொடுமை? இதுக்குள்ள அந்த காரைக்கால அவங்க போட்ட நோட்டீஸ்ல அதெல்லாம் இருக்குது. விளம்பரத்தை அந்த 4 தலைப்பு என்ன அப்படிங்கறது இருக்குது. ஜியாரத்து, மதுஹப். அந்த ஜியாரத்தில் இவங்க கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? தர்கா வழிபாடு. விவாதம் நடைபெறும் நோட்டீஸ் போடுறாங்களா? அதுல என்ன? தர்கா வழிபாடு. அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்கிறோம், விளம்பரம் செய்ய வேண்டும், மற்ற அந்நியரின் ஆட்சேபத்துக்குரிய வாசகம் இருக்கக்கூடாது என்பது அந்த ஒப்பந்த படிவத்தில் இன்றைக்கும் நீங்க பார்க்கலாம். என்கிட்ட இருக்குது, வேண்டுமான காட்டுறேன். ஆட்சேபர் வாசம் இருக்க கூடாது இருக்குது. என்ன விளம்பரம் போறாங்க? தர்கா வழிபாடு. அப்படின்னா என்னவா? தர்கா வழிபாட்டை நம்ம ஆதரிச்சு பேசுற மாதிரியும் அவங்க எல்லாம் எதுக்குற மாதிரியும் தவறான ஒரு கருத்தை மக்களும் திருப்புறாங்க. வேணும்டே, ஏன் அப்பதானே ஒப்பந்தத்தை மீறலாம். அடுத்து என்ன விஷயமா? அவங்க தரப்புல 200 பேரு, நம்ம தரப்புல 200 பேரு. சிலிப்பு யார்? நம்ம தரப்பு 200 பேருக்கு நம்ம சிலிப்பு கொடுப்போம், அது உள்ளவங்க தான் உள்ளுக்கு போகணும். அவங்க தரப்பும் அப்படித்தான். அப்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் வர வேண்டும் என்பது ஒப்பந்தத்தில் இருக்கு. இவங்க நோட்டீஸ் எப்படி தெரியுமா அடித்தாங்க? விவாதம் இந்த தேதியிலே இந்த அரங்கத்தில் நடைபெறும், பொதுமக்களே வாருங்கள். அதாவது எப்படியெல்லாம் மீறணும் அப்படி மீறாங்க. நம்ம ஜமாத்துல பார்த்தாங்க, என்னங்க இது ஒப்பந்தத்தை எழுதுன ஒண்ணு, இவங்க செய்யறது ஒண்ணு, என்ன செய்யுது, அப்ப எப்படி நடத்துறது ஒப்பந்தத்தை? அது ஒப்பந்தத்தின் பிரகாரம் எப்படி விவாதத்தை நடத்துறது? உடனே நோட்டீஸ் போட்டாங்க, இவர்கள் செய்த ஒப்பந்தம் இது, மீறியது இது, அப்படியே போட்டாங்க. இதுக்கு இன்றை வரைக்கும் உண்மையிலே ஜமாத் உலமா சபை சொன்னது பொய் என்றால், இன்றை வரைக்கும் திருப்பூர் மாநகரத்துடைய சகோதரர்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நோட்டீஸாவது போட்டார்களா? கிடையாது. ஏன்? அவ்வளவு உண்மை அந்த சகோதரர்களுக்கு தெரியும். மேலிடத்தில் உள்ளவங்க தாங்க இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. உண்மையில அந்த சகோதரர்கள் இப்ப வாதம் நடக்கணும், இது ஹக்குன்னு தெரியணும், ஆசையில தான் அவங்க வந்தாங்க. அதை இவங்க குழப்பி விட்டாங்க. இதை விட இன்னொரு விஷயம், இப்ப என்ன சொல்றாங்க? நாங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம், வரலங்கிறாங்கல்ல. அதுவும் பாருங்க, விவாதம் நடைபெற இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அதுக்கு முன்னாலேயே விளம்பரம், பிரபலியமான டிவியிலே விளம்பரம். உங்களுக்கு தெரியும் என்ன டிவி அப்படிங்கிறது. அதுல விளம்பரம் என்ன தெரியுமா? விவாதம் இல்லை, இந்தந்த தலைப்பிலே இன்னாரும் உரையாற்றுவார், அப்படித்தான் நடக்கும் என்று 2 நாளுக்கு முன்னால டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளவுக்கும் பிறகும் நான் போய் இறங்கிட்டா என்ன செய்யறது? ஏன் போய் நம்ம போறவங்க, நாங்க 2 நாளைக்கு முன்னாடி வாதம் விளையாட்டோம், ஏன் வந்தீங்க அப்படி நம்மள கேட்கலாம்ல. இதுக்காக வேண்டிய என்ன செய்யிட்டாங்க? விவாதம் என்பதே கிடையாதுன்ட்டாங்க. 2 நாளைக்கு முன்னால உலகம் முழுவதும் பார்க்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்ற? பொய் சொல்றாங்க. நாங்க போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம், இவங்க எல்லாம் வரல. எவ்வளவு ஒரு பொய்! விவாதம் இல்லைன்னு சொல்லிவிட்டு 2 நாளைக்கு முன்னால கூட்டம் தான் நடக்கும் சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி எதிர்பார்த்தீங்க நீங்க? சரி, இவ்வளவு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அந்த விவாத ஒப்பந்தத்தில் அவர்கள் தரப்பில் யார் பேச வேண்டும் என்பதை நம்ம எழுதி வாங்கிட்டோம்ல, அதை எழுதுறோம். இன்னார் வர வேண்டும். உங்களுக்கு தெரியும் யார் இன்னார். அவரை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் இருக்கணும், பிரச்சனை கிடையாது. எங்க தரப்புல நான் சொன்னேன், ஏன் பேரை போடுங்க. ஏன்னா ஜமாத் உலமா சபை என்னதான் முன்னிட்டு போடுங்க, உங்க பேரை நாங்க போட மாட்டோம். வேண்டுமானா அந்த கேசட்டை எடுத்து பாருங்கள். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? அவர் சவால் விட்டார், வராமல் போய்விட்டார் இருக்கு. என் பேர் போட மாட்டேன். நான் சொன்னேன், யார் வேணும் வரலாம், யார் வேண்டாம் வரலாம். ஆனா ஜமாத் உலமா என்ன சொல்லி இருக்குது, என்னத்தான் முன்னிட்டு இருக்கு, அதெல்லாம் போடுங்க. போடவே மாட்டோம், போடல. இல்ல நம்ம தரப்புல யார் வேண்டாம் வாங்க, போடல. இதுதான் உண்மை. சரி, அவர்கள் தரப்பிலே யார் பேசுவார்கள் எழுதப்பட்டிருக்கல, உண்மையிலே யார் எழுதப்பட்டா அவர் அன்றைக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வரலங்க. இவ்வளவு சொல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் நாங்களே. இப்படி சொன்னவர் போனாரா? போகவே இல்லை. அந்த நடந்த மீட்டிங்க்கு, அந்த கூட்டத்தை நடத்தினாங்க அவங்களே, நம்ம ஆட்கள்லாம் போனாங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலாண்டு. இவர் போகவே இல்லை, வரவே இல்லை. ஆனால் விவாத ஒப்பந்தத்திலே இவர் தான் பேச வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இவரே செல்லவில்லை. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? நாங்க தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம், இவங்க வரல. எவ்வளவு இதுல இருந்து பாத்துக்கிறங்க என்ன பொய்ன்னு சொல்லி. இதுதான் இப்படி ஊருக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்த உடனே நல்ல வேலை செஞ்சிருச்சு. அவங்க இளைஞர்களை கேட்கறாங்க, என்னங்க வாதத்துக்கு நீங்க கூப்பிட்டீங்க வரல, நீங்க அவங்க கூப்பிடுறாங்க, என்னங்க செய்றீங்க அப்படின்னு. உடனே அவங்க தலைமையத்துல இருந்து இதை அனுப்பி வச்சாங்க.
எல்லா ஊருக்கும் இதை உங்க நாள் முடிந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான் காரைக்கால போட்டாங்க. உடனே ஒரு கூட்டம் அங்கே போட்டாங்க. அங்கே நம்ம சொல்லிட்டோம், பரவாயில்லைங்க, அன்னைக்குதான் நடத்தல, திருப்பூர் விவாதம் போயிருச்சு, இப்போது நடத்தலாம், தயாரா தான் இருக்கிறோம், வரட்டும் அப்படின்னு சொன்னோம். இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், வரவே இல்லை. அடுத்ததாக இந்த பதில் இங்க பரிசு எங்க இருந்துச்சுல, இதை விவாதம் செய்ய தயார். கோவை மாநகர சகோதரர்கள்லாம் நெருக்கடி கொடுத்தாங்க. அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நீங்க வரலையே, எங்களுக்கு வெளியே நடக்க முடியலையே, வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே, இந்த நோட்டீஸ் காமிக்கிறாங்களே அப்படின்ற உடனே விவாதத்துக்கு தயார். உடனே நாங்க மெட்ராஸ்ல இருந்து அனுப்பி வச்சோம் 3 பேரை. அவங்க தான் வந்தாங்க பேச. என்ன செய்யணும், இது சம்பந்தமா தானே விவாதத்துக்கு கூப்பிட்டோம், இந்த 10 பிரச்சனைக்கு தானே கூப்பிட்டோம், இந்த 10 பிரச்சனை சம்பந்தமா தானே ஒப்பந்தம் பேசணும். நம்ம ஆட்கள் போய் உட்கார்ந்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஏற்கனவே திருப்பூர் ஒப்பந்தம் இருக்கின்ற போது இந்த ஒப்பந்தம் தேவையா அப்படின்னு குழப்பம் பண்ணி விட்டு அந்த குழப்பத்தை எல்லாம் ஆகிட்டாங்க. அப்புறம் ஏன் இதுக்கு ஏன் வரணும், ஆரம்பிச்சு சொல்லலாம்ல, நாங்க இதுக்கெல்லாம் வரமாட்டோம், திருப்பூர் ஒப்பந்தம் அப்படி சொல்லலாம்ல, ஏன் சொல்லல? அங்க இதற்காக வருகிறோம் என்று வந்து அமர்ந்து கொண்டு திருப்பூர் ஒப்பந்தம் இருக்கின்ற போது புதிய ஒப்பந்தம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கழிச்சிட்டு போட்டாங்கன்னா அந்த கேசட்டும் நம்மிடம் இருக்கிறது, கோயம்புத்தூர்ல இருக்கிறது, வேணுமா பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்து சென்னை மாநகரத்துல இந்த போன்ற ஒரு கூட்டம், பப்ளிக் கூட்டம் தான். நம்மள ஒரு ஆள் சொன்னாரு, விவாதம் செய்ய தயார் நாங்கள் உங்களோட, ஆனா ஒரு கண்டிஷன், உங்களை விவாதம் செய்ய வரக்கூடியவருக்கு அரபி இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு சவால் விட்டார் நம்மள தரப்புல ஒரு ஆளு. உடனே அவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே பெரிய திரளான கூட்டம் அந்த மாதிரி விட்டாரு, அங்க சும்மா இருக்க முடியாது அவங்களால. உடனே நோட்டீஸ் விட்டாங்க, நீங்கள் இப்படி சொன்னீர்கள், அரபி இலக்கணம் தெரிய வேண்டும் என்று. ஆம், அரபி இலக்கணம் தெரிந்த எங்களில் இருக்கக்கூடியவர்கள் உங்களிடம் வாதம் செய்வார்கள், எப்பொழுது ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளலாம். உடனே கடிதம் இந்த அன்னைக்கு ஒப்பந்தம் வச்சுக்கலாம். அவங்களும் சரின்ட்டாங்க, போய் உட்கார்ந்தாச்சு. ஒப்பந்தம் பேச வேண்டியதானே. அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு விவாதம் செய்ய அரபி இலக்கணம் தேவை என்றீர்களே, ஏன் அப்படி சொன்னீர்கள் கிளம்புறாங்க. இதுக்காக உட்கார்ந்தோம். எம்ஏ படித்தவர்கள் எல்லாம் இந்த களத்திற்கு வாருங்கள் என்றா, படிச்சதா வரணும், வராம போகணும். அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு களத்துக்கு எம்ஏ படிச்சவங்க தான் ஏன் சொன்னீங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்ப உண்மை, இப்ப இதுல நீங்க என்ன தெரியணும், உண்மையில் விவாதம் செய்கின்ற எண்ணம் எல்லளவு கூட இவர்களுக்கு கிடையாது. நல்லா தெரியும், விவாதம்னு போயிட்டாக்க தோல்விதான் சொல்லி சத்தியம் நம்பக்கம் இருக்கிறது. அதனாலதான் எந்த விவாதமா இருக்கட்டும் டைரக்டா குர்ஆன் வரமாட்டாங்க. உங்க இமாம் அப்படி சொல்லிருக்காங்க அந்த கிதாபுல, பிரச்சனைக்கு வாப்பா அப்படின்னாக்க வரவே மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் குர்ஆன் போனாக்க தோல்விதான். சம்பந்தம் இல்லாம ஒரு அந்த ஃபிக்ஹ் கிதாபுல இப்படி இருக்குது, இந்த ஃபிக்ஹ் கிதாபுல அப்படி போனா தான் கொஞ்சம் இருக்க முடியும், கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்க முடியும். அதனால அப்படி இருக்குது. இவருக்கு இத்தனை இடங்கள், அது போல பொதுக்குடி அப்படிதான். பொதுக்குடிக்கும் இவங்க வந்தாங்க, மெட்ராஸ் எல்லாம் வந்து இறங்கிட்டாங்க. பெரிய காசு பணம் வரும்பொழுது அது பாதியோட பாட்டிக்கிறாங்க. இப்படித்தாங்க இவருடைய வரலாறு இப்படித்தான். இந்த விஷயத்தில் எங்களோடு வாதம் செய்ய தயாராக இல்லை என்று சொன்னவர்கள் இன்றைக்கு நாம் அழைக்கின்ற போது வராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் விடாமல் அவர்களை விரட்டிக் கொண்டே இருக்கிறோம் என்பதான் உண்மை. விட மாட்டோம், அவரை பிடிச்சு இழுத்து வச்சு வாதம் செய்வோம். அதுக்குண்டா எல்லா காரியமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்து இப்ப ஒரு காலத்துல சஹாபா பெருமக்கள் வேணாம் அப்படின்னாங்க, இப்ப அப்படிதான் சொல்லிட்டாங்க. இப்ப அதை விட ஒரு படி மேல போய் வகையா இருந்தா தான் ஹதீஸ கூட பின்பற்றணும், இல்ல தேவையில்லாம. இன்னும் அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு போனா ஹதீஸும் தேவையில்லை, அதுக்கு அடுத்து போனா குர்ஆனும் தேவையில்லை, அப்புறம் கம்யூனிசவாதி தான். இப்படி ஆச்சரியப்படாதீங்க. இன்றைக்கு கம்யூனிசவாதிகள் சில பேர் இப்படி ஆகியிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் யார் நினைக்கிறீங்க, இவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகள். இமாம் வேணான்னு போனாங்கல்ல, குர்ஆன் போதும்னாங்கல்ல, அவர்களில் இருந்தவர்கள் தான் குர்ஆன் போதும் என்று போனார்கள். அவர்களிலேயே சிலர் இந்த குர்ஆன் தான் இறைவன் என்னங்க அட்டாச்சு அப்படியே போயிட்டாங்க கம்யூனிஸ்டவாதி. யாரு, இவர்களுடைய பிள்ளைகள். இந்த இவர்களும் நாளைக்கு அப்படிதான் போவாங்க. ஏன்னா அது நடைமுறைப்படுத்தி காட்டிட்டாங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம். பொதுவா சொல்லுவாங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க சுத்த தமிழ்ல பேசுவாங்க. அதுக்கு ஒரு மெட்ராஸ் நெருங்க நெருங்க அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போயிடும் அந்த தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க இருக்கின்றது அப்படிம்பாங்க. மெட்ராஸ் போனா எப்படி போவோம், மதுரை போவோம், அப்புறம் திருச்சி போவோம், அப்புறம் விழுப்புரம், திண்டிவனம், சென்னை, அப்படித்தானே போவோம். போக போக குறையும். எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது மதுரைக்கு போன உடனே இருக்கிறது என்னன்னா போயிடும். அப்புறம் திருச்சிக்கு போன உடனே இருக்குது அப்படின்னு ஆகும். அப்புறம் விழுப்புரம் போன உடனே இக்குது அப்படின்னு ஆகும். திண்டிவனம் போன உடனே இக்கிது அப்படி ஆகும். மெட்ராஸ் போன உடனே கீது அப்படின்னு ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சது மாதிரி இவங்க அப்படியே அது வேணா இது வேணா இது வேணா அப்படி குறைச்சிக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுவே இவர்கள் அடைந்திருக்கிற மிகப்பெரிய வீழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள்
இவங்க நம்ம கொடுத்த கடிதத்துல ஏன் தெரியுமா இவங்க பட்ஜெட்டாங்க 2-3 கடிதம் வந்த உடனே நான் வர்றேன் உடனே 3வது கடிதம் 4வது கடிதத்தில் நான் வர மாட்டேன், என் தரப்புல வேற ஆள் வருவான்னு ஏன் தெரியுமா சொல்லணும்? நம்ம அதுல மென்ஷன் பண்ணோம். என்ன தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் இமாம்களுடைய விளக்கம் இல்லாமல் புரிய முடியாது, பின்பற்ற முடியாது என்பது தலைப்பு. நிரூபிப்பேன் தாங்கள் உள்பட அப்படி என்று நான் அடைப்புக்குள்ள போட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, இவரு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தெரியுங்க, இவரு வேண்டாக்கா ஆய்வு பண்ணி பின்பற்றலாங்க, பாமர மக்கள்னால முடியுமாங்க, இளைஞர்கள்னால முடியுமாங்கன்னு சில பேர் கேட்பாங்க. என்னுடைய வாதம் அதுவே சரியில்லைங்கிறது தான். ஏன் அவர் கூட அப்படி முடியாது, அதை நிரூபிக்க முடியும். வாதம் வந்துட்டு நிரூபிக்க முடியும். குர்ஆனை ஹதீஸ் எல்லா டிசைனையும் கொடுப்போம், குர்ஆன் ஹதீஸையும் எடுத்து வைப்போம், இது மீன் சொல்லுங்க கொடுப்போம். நம்ம இமாமுடைய விளக்கத்தை தான் வச்சிருக்க கூடாது, சொல்லட்டும் முடியாதுங்க. இந்த நிலையில தான், அதனாலதான் அவர் வேற ஆளு நான் அனுப்புறேன் அப்படி நான் வரமாட்டேன் கலந்து கொண்டது. ஏன்னா வந்தா அவர் பிடித்திருப்போம். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இமாமுடைய விளக்கம் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸையும் முழுமையாக புரிய முடியாது. இன்றைக்கு அவர்கள் தரப்பில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் தான், எல்லா ஆளும் இந்த நிலையில தான் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுடைய விளக்க, நம்ம இமாமுடைய விளக்க வச்சுதான் அவங்க மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதுதான் உண்மை, அதை நிரூபிக்க முடியும். இப்ப ஏன் தரப்புல பிற வருவாங்க, இதெல்லாம் எல்கேஜி பிரச்சனை அப்படிங்கிறாங்கல்ல. எல்கேஜி பிரச்சனை இருந்தா சுலோன்ல நம்ம வச்ச வாதத்துக்கு ஏன் பதில் சொல்லல? அங்கதான் பதில் சொல்ல, இங்கேயா பதில் சொல்லலாம்ல. அங்க வச்சாங்க நீங்க சயான ஹதீஸ் தான் பின்பற்றுவோம் அப்படிங்கிறீங்களே, லைபான ஹதீஸை ஊருக்குள்ள ஏன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம். தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களும் நான் 2 விட்டு செல்கிறேன். லன் ததுல்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா, அந்த 2ஐயும் பற்றுப்பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் நீங்கள் வழிதவற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லாஹ், இறைவனுடைய வேதம், வ சுன்னத் ரசூலிஹி, இன்னொன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை அப்படின்னு ஊருக்குள்ள சொல்றீங்க. மதுஹப் வேணாம், குர்ஆன் ஹதீஸ் போதுங்கிறதுக்கு இந்த ஹதீஸை தான் சொல்றீங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதை இந்த மன்றத்திலே நிரூபியுங்கள் அப்படின்னு கேட்டோம்ல. விவாதத்தினுடைய தொடக்கத்திலே கேட்டோம், ஆரம்பத்தை காலையிலே வச்சுட்டோம். இந்த கேள்வியை இரவுதான் முடிகிறது, சொல்ல முடிந்ததா? லைஃபான ஹதீஸ் தான், பலவீனமான ஹதீஸ் தானே. அதற்கு இதுவரைக்கும் பதில் சொல்லவில்லை. சீனியர்களே நீங்க பதில் சொல்லலையில அப்புறம் என்ன நாங்க எல்கேஜி பிரச்சனை ஜூனியர்களை அனுப்பி வைப்போங்கிறீங்க? நாங்க சுலோன வச்ச கேள்விக்கு இதுவரைக்கும் சீனியர்களான நீங்களே பதில் சொல்லவில்லை. 1 2 நாங்க கேள்வி வச்சது. அடுத்து பார்க்கலாம், அடுத்து என்னங்கிற நான் சொல்றேன். இப்ப இவங்க சஹாபா பெருமக்கள் அவங்க பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே கூட வஹி இல்லை. இந்த 2ஆ பிரிக்கணும், வஹி உள்ளதை தான் பின்பற்றணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அத்தீஉல்லாஹ், இறைவனுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று பொதுவாகத்தானே சொன்னா. வஹி இருந்தாதான் கட்டுப்படணும். இறைவன் சொல்லாத ஒண்ணு எப்படி இங்க இணைக்கிறீங்க? அல்லாஹ் பொதுவாக கட்டுப்படுங்கிறான். இல்ல வஹி இருந்தால்தான் என்று சொன்னால் இறைவனுடைய கூற்றை நீங்கள் இருக்கிறீர்களா? இறைவனுக்கு நீங்கள் புத்தி சொல்லிக் கொடுக்கிறீங்களா? அல்லாஹ் தஆலா சொன்னாமா, ஆத்தாக்கும் ரசூல் ஃபஹதுஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கறங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க சொல்றீங்க இல்ல வஹி இருந்தாதான் எடுங்க. அப்ப இறைவனுக்கே நீங்க புத்தி சொல்லிக் கொடுக்கிறீங்களா? இறைவன் அப்படி சொன்னானா? வஹி இருந்தா மட்டும் நீங்க எடுங்க, வஹி இல்லன்னா எடுக்காதீங்க அப்படி அல்லாஹ் சொன்னானா? இறைவன் குர்ஆனிலே சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று பொதுவாத்தான சொன்னா. இல்ல வஹி இருந்தால்தான் என்று நீங்கள் புதிதாக ஒன்றை ஏன் சேர்க்கிறீங்க? இறைவனுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லிக் கொடுக்கிறீங்களா? இறைவன் சொன்னது தப்புன்னு சொல்ல வரீங்களா? இறைவன் பொதுவாக சொல்லுகிறான், இவர்களும் வகை இருந்தால் என்கிறார்கள். இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தானா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்களா? இல்லாத ஒன்றை இணைப்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினாலும் அது வஹீதான் என்று இறைவன் சொல்கிறான். ஆனா இவங்க சொல்றாங்க வஹி உள்ளது, வஹி இல்லாதது. அப்ப இறைவன் சொன்னது தப்பா? இவர்கள் யாருக்கு புத்திமதி கொள்கிறார்கள்? படைத்த இறைவனுக்கேவா? இவர்களை நம்பித்தான் இளைஞர்கள் சில பேர் போய்கிட்டு இருக்கிறாங்களா? இறைவனை எதிர்த்தவர்களுடைய நிலைமை வரலாற்றில் பார்க்கிறோம்ல, அவர்களுக்கு பின்னால் போனா என்ன ஆகும்? இறைவன் இப்படி சொல்லி இருக்கின்ற போது அதுக்கு மாற்றாக சொல்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கு இருக்கிறது? சரி, இவ்வளவு நாள் என்னங்க சொன்னாங்க? குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றோம்னாங்கல்ல. ஹதீஸ்னா என்ன? அதுக்கு அவ்வளவு விளக்கம் கொடுத்த. ஹதீஸ்னா ஃபிஅலு நபி, கவுலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல், ஃபிஅலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயல், தக்ரீரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரம். இவ்வளவு நாளா சொன்னாங்கல்ல, அந்த ஹதீஸை தான் பின்பற்ற சொன்னாங்க. இப்ப இதென்ன புதுசா ஒண்ணு இருக்கிறாங்க? அப்ப இவங்க பிரகாரம் இப்ப வஹி உள்ள ஹதீஸை தான் பின்பற்ற வேண்டும் என்றால் இவங்க பிரகாரம் இப்ப எப்படி வகுக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் என்றால் அவர்களுடைய வஹி கொண்டுள்ள சொல், அவர்கள் வஹி கொண்டுள்ள செயல் அப்படி சொல்லணுமா? இப்படி யாரா சொல்லி இருக்கிறாங்களா உலகத்துல?
யாரும் சொல்லலையேங்க. எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கிறார்கள். இப்ப இவங்க நான் பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கறது ஒரு உதாரணம் வேற சொன்னாங்க. 10 கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டோம். உதாரணத்துக்கு தொப்பி பிரச்சனை எடுத்தாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன? சல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? ஃபரக்கும் மா பையனானா முஷ்ரிகீன் அல் அமாயுமு அலல் கலானிசி அப்படின்னாங்க. நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிவது. இது திருமதியில இருக்குது. இத வச்சுக்கிட்டு அப்படின்னா தொப்பி மட்டும் அணிஞ்சா ஷிருக்கு, தலப்பா மட்டும் அணிஞ்சா ஷிருக்கு. அந்த ஹதீஸ் அப்படியே இருக்கு. ஒரு அடிப்படை அறிவு இருந்தா கூட இப்படி சொல்ல மாட்டாங்களே யாரும். சல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? ஏன் வரலாற்று பின்னே நீங்க பார்க்கணும். அரபிய மக்கள் அந்த தட்பவெப்ப நிலைக்கு தகுந்தவாறு தலப்பா அணிகிற பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கு கூட இங்க ராஜஸ்தானுக்கு போனா இந்தியாவுல அங்க வெயில் அதிகம், அங்க உள்ளவங்க எல்லாம் தலப்பா கட்டிட்டு இருப்பாங்க. அரபு மக்களுக்கு அப்படி பழக்கம் இருந்துச்சு. இஸ்லாம் வருகிறது, சில பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்களும் இப்ப தலப்பா கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வராத இருக்கக்கூடியவங்களும் தலப்பா தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி வெளிப்படை வேறுபாடாக நாம் ஒன்றை அமைப்பது? சல்லல்லாஹு சொன்னாங்க, இனிமே நீங்க தொப்பி போட்டு தலப்பானீங்க அப்படின்னாங்க. திருமதியில் இருக்குது. அப்ப இரு சாராருக்கும் பொதுவானது எது? தலைப்பாகை. முஸ்லிம்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அடையாளம் எது? தொப்பி. இது ரொம்ப சாதாரணமா புரியுது. அந்த அதித்துல தொப்பி போட்டு நீங்க தலப்பா போடணும், தொப்பி மட்டும் போட்டா ஷிர்க் அப்படியா இருக்குது. இஸ்லாமிய அடையாளமாக சல்லல்லாஹு எதை காட்டினாங்க? தொப்பி தான் காட்டினாங்க. தலப்பாகையா? தலப்பா தான் மாற்று தரப்புக்கு இருந்துட்டு தானே இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இதுக்கே நாங்க இப்படிதான் விளக்கம் கொடுத்தோம் சொல்லும் பொழுதே நீங்க வழங்கிற வேண்டியதான். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க எப்படி பதில் சொல்லிப்பாங்க.